டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனுடைய வெப் பேஜ் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கு பிறகு கேண்டிடேட் போர்ட்டல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு do you have ஆதார் கார்டு அப்படிங்கிறது எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் வெரிஃபை ஆதார்லையும் சேம் அதே ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு கேண்டிடேட் நேம் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அகைன் வெரிஃபை கேண்டிடேட்ங்கிற இடத்துலையும் உங்களுடைய 10th மார்க் ஷீட் படி உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. Have you changed name அப்படின்னு இருக்கு. நீங்க ஏதாவது உங்க பெயர் மாற்றம் பண்ணிருக்கீங்கன்னா எஸ்ங்கிறத கொடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிருக்க நேம் டைப் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இன்னொருங்கிறத கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஜெண்டர் மெயிலா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அகைன் வெரிஃபை சென்டர்லயும் அதே கொடுக்குறோம். டேட் ஆஃப் பர்த்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அகைன் வெரிஃபை டேட் ஆஃப் பர்த்லயும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க டைப் பண்ணிக்கணும். அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க. அகைன் அப்பா பேரை வெரிஃபை பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி அம்மா பெயர். அகைன் வெரிஃபை மதர் நேம்ல அம்மா பெயர். 10th வந்து நீங்க என்ன போர்ட் ஆஃப் எஜுகேஷன் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் முடிச்சிருப்போம். ஸோ அதான் வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. 10th உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ அதை நீங்க கொடுக்கணும். சில பேருக்கு ரோல் நம்பர் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நீங்க ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க ரோல் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லைங்கிறவங்க நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். முடிச்ச வருஷம் என்னவோ அந்த வருஷத்தை நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கணும். சேம் நீங்க டிஎன்பிசி எப்படி அப்ளை பண்றீங்களோ ஒரு டைம் அது ப்ராசஸா. பட் என்னன்னா நீங்க எது நீங்க டைப் பண்ணாலுமே ரெண்டு தடவை நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜினா பிஜி, யூஜினா யூஜி, கிராஜுவேஷனா பிஹெச்டியா என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கு பிறகு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். வேலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துடும். வந்ததுக்கு பிறகு உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க கொடுத்துக்கணும். இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு பிறகு சென்ட் ஓடிபி இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க டைப் பண்ணிக்கணும். வேலிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல வேலிடேட்டட் அப்படின்னு வரணும். வந்ததுக்கு பிறகு நீங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் அனுப்பப்பட்டிருக்கும். நீங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து இமெயில் வரதும் மெசேஜ்ல வரதுக்கும் லேட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கும், பாஸ்வேர்ட் கேட்டிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்க அதை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கு பிறகு மேலே கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்ட், அதாவது உங்களுடைய மொபைலுக்கு ரெஜிஸ்டர் நம்பரோட வந்திருக்கிற ஓல்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு ஓல்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு நியூ பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்க கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நீங்க முன்ன கொடுத்துட்ட நியூ பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டியில வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நீங்க பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும், நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை கீழே டைப் பண்ணிக்கோங்க. 2 செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுமே நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அகைன் கேட்டிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை இப்போ நீங்க நியூவா ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில எங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கேட்டகரியும் அதே மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதா எல்லாருமே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய உடம்புல இருக்க தள்ளுங்கோல் மச்சம் ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க இங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துக்கலாம். உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு பின்கோட் நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்ளரேஷன் சொல்லி இருக்கும். அதுல பி ஃபார் அபவுட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ங்கிறத கொடுத்துட்டு ப்ரிவியூ ஓடிஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைப் பண்ணிருக்க எல்லா டீடைல்ஸுமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறது வந்து ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு பிறகு இந்த பேஜ் மேல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிரிண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிக்ளேர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி டிக்ளரேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க.